கிருஷ்ணர் ஒருமுறை கர்ணனிடம் கேட்டார், நீ தர்மத்தின் வழி நிற்கிறாயா கர்ணா என்று. கர்ணன் கேட்டான், கிருஷ்ணா, நான் பிறந்த மறுகணமே என் தாய் என்னை விட்டு பிரிந்து விட்டார். நான் முறையற்ற குழந்தையாக பிறந்தது என் தவறா? நான் சத்திரியனாக இல்லாததால் துரோணர் என்னை சீடனாக ஏற்கவில்லை. பின் பரசுராமர் எனக்கு பாடம் கற்பித்தார். நான் ஒரு சத்திரியன் என்பது எனக்கே தெரியாத நிலையில் நான் சத்திரியன் என்று பொய் கூறியதாக கூறி பரசுராமர் எனக்கு சாபம் அளித்தார். ஒரு மாடு தற்செயலாக என் அம்பால் தாக்கப்பட்டது. அந்த மாட்டின் உரிமையாளர் நானும் அதேபோல் இறந்து விடுவேன் என்று சபித்தார். ஒரு முறை ஒரு சிறுவன் கொட்டிய நெய்யை அவன் மீது இருந்த பரிதாப காட்சி மண்ணிலிருந்து பிரித்து எடுத்ததால் பூமாதேவி வாழ்வின் முக்கியமான நேரத்தில் உன் சக்கரம் மண்ணில் புதையும் என்று சாபம் அளித்தாள். பின் பாஞ்சாலியின் சுயம்வரத்தில் நான் அவமானப்பட்டேன். இறுதியாக என் தாய் குந்தி தன் மகன்களின் உயிரை காப்பாற்றுவதற்கு தான் என்னை காண வந்தார். இன்று எனக்கு இருக்கும் மரியாதைக்கும் பேரும் புகழுக்கும் காரணம் என் நண்பன் துரியோதனன் ஒருவனே ஆவான். அதனால்தான் நான் என் நண்பனுடன் சேர்ந்து போர் புரிந்தேன். இது எப்படி தவறாகும்? கூறுங்கள் கிருஷ்ணரே என்றான் கர்ணன்.